இங்க ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷனை புதுசா ஜாயின் பண்ற அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்துறாங்க. இதனால அப்செட் ஆனவன் வேலையை விட்டு போறதுக்காக ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறான். ஆனா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்காம அவனை டோர் மன ஒர்க் பண்ண சொல்றா. அதனால அவனும் ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக டோர் மன ஒர்க் பண்றான். அப்படி ஒர்க் பண்றது அவனுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால லாஸ்டா ஒரே ஒரு கிளைண்ட் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் வேலையை விட்டு போலாம் டிசைட் பண்றான். ஆனா அவனுக்கு தெரியாது இப்ப வர கெஸ்ட் அவன் லைஃபே மாத்த போறாருன்னு. அதே மாதிரி ஒரு கெஸ்ட் வராரு. அவரை சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணி அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஆஃபர்ஸ் பத்தியும் அமெனிட்டிஸ் பத்தியும் எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இவன் கெஸ்ட் கிட்ட பேசுற விதமும் அவன் நடந்துக்கிற விதமும் அந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவன் ஸ்விமிங் பூல்ல குளிச்சுட்டு வெளிய வரப்போ அதே கெஸ்ட் அவனை கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. அப்ப அவன் அந்த ஹோட்டல்ல 10 வருஷமா எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் பண்ணதையும் அவனுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் மிஸ் ஆனதையும் அவன் வேலையை விட்டு போறதுக்கான காரணத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அதை கேட்ட உடனே அந்த கெஸ்ட் நான் மட்டும் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தா கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துருப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே நீங்க மட்டும் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணா நான் தான் அந்த ஹோட்டலுக்கு டோர்மனா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ரிசைன் லெட்டர் கையில வச்சுக்கிட்டு ஹெச்ஆர் வந்தவனே கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். அப்போ அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாரும் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரப்போ அந்த கெஸ்ட்டும் கூட வராரு. அப்படி வர அந்த கெஸ்ட்டை பார்த்து ஆச்சரியப்படுறான். அப்போ அவரே அவங்க கிட்ட போய் பேசுவாரு. இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே செம ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் ஹெச்ஆரோட ஹெட் அவன் கிட்ட சொல்றான் இவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர்னு. இதை கேட்ட உடனே அவன் செம ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஹோட்டலோட ஓனர் அவனுக்கு வைஸ் பிரசிடென்டோட அசிஸ்டண்டா ப்ரொமோஷன் கொடுத்துறாரு.